ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் மறுபடியுமாக உம்முடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரே, நாங்கள் இந்த பைபிள் ஸ்டடி ஜான் காஸ்பலிருந்து கடைசி வகுப்பில் கலந்து கொள்ள கற்றுக் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பலப்படுத்தும். நாங்கள் கற்றுக்கொண்டவைகளில் எப்பொழுதும் நிலைத்திருக்க எங்களுக்கு அருள் தாரும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். ஸோ இன்னைக்கு யோவான் நற்செய்தி உடைய கடைசி கிளாஸ், இது லாஸ்ட் கிளாஸ். நம்ம எல்லோரும் வந்திருக்கிறோம். ஸோ அதனால் எவ்ரி திங் இஸ் ரெடி. கொஸ்டின் பேப்பர்ஸ், இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, அவைலபிள் இன் போத் லாங்குவேஜஸ். சரி, வாட் வி லேர்ன் லாஸ்ட் வீக் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? லாஸ்ட் வீக் வந்து சாப்டர் 18 and 19 ரெண்டுத்தையும் கம்பைண்டாக பார்த்தோம். 18, 19 பேஷன் நெரேட்டிவ்ஸ். ஜானுடைய பேஷன் நெரேட்டிவ் உடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்றத தான் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். என்ன அவருடைய இன்டென்ஷன்? ஆமாம், ஜான் என்ன சொல்ல வர்றாருன்னா, கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகள், ஸ்ட்ரகிள்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், சிலுவை எப்படி அவருக்கு ஒரு குளோரிஃபிகேஷன், இந்த மூமெண்ட் ஆஃப் ஹிஸ் க்ளோரி அப்படின்றத வந்து ஜான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். அதனால் அவர் நம்மளுக்கு நெரேட் பண்ணுற விதம் வந்து டுவர்ட்ஸ் அதை தான் இருக்குது. அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, ரைட் ஃப்ரம் கெத்செமனேலேருந்து நம்ம பார்க்குறோம். அந்த க்ளோரிஃபையிங் மூமெண்ட்டை வந்து நம்ம பார்க்குறோம். கெத்செமனே தோட்டத்தில் அங்கே ஜீசஸ் சொல்கிறாரு, அவர் போய் கேட்குறார், யார் நீங்கள், எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படி சொல்லி அவங்கள கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி அங்கே பார்க்கும்போது, இல்லைப்பா என்னை பிடிக்கிறதுக்கு ஆள் வந்துட்டாங்க, இப்போ கூட தூங்கிட்டு இருக்கீங்களே, அந்த ஒரு நரேஷன் ஸ்டைல் இங்கே கிடையாது. அப்போ ஜான் என்ன சொல்ல வர்றாரு, அங்கே போயிட்டு ஜீசஸ் சொல்கிறாரு, யாரை தேடுறீங்க? இயேசுவை தேடுறோம் அப்படி சொல்லும்போது அவர் சொல்கிறார், ஐ ஆம் ஈ, நான் தான் அவர் அப்படின்னு சொல்லி அந்த செல்ஃப் ப்ரொக்ளமேஷன், எப்படி மோசேக்கு சீனாய் மலையில் அவர் காட்சி கொடுத்தாரோ, அவருடைய நான் தான், ஐ ஆம் அப்படின்ற, நான் தான் இந்த உலகத்துக்கானவர், இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு நான் தான், அந்த ஐ ஆம்ன்ற வார்த்தையை அவர் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் கரெக்டாக சொல்கிறதா இருந்தால். ஸோ ஈ சேஸ் ஐ ஆம், அதை நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வெள்ளமாக போனோம்னா எங்கே வரும்? அந்த ட்ரையல் வரும். ட்ரையலில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய சானெட்ரின், அது சங்கம்லாம் கூடி அந்த ட்ரையல் நடத்துவாங்கன்னு பார்த்தா அது மாதிரிலாம் நடக்கலை, சிம்பிளாக நடக்குது. பட் ஜீசஸ் அண்ட் பிலாத்து ரெண்டு பேரும் அந்த கான்வர்சேஷனில் இன்வால்வ் ஆகிறாங்க. அந்த கான்வர்சேஷனில் வாட் இஸ் ட்ரூத், வாட் இஸ் ஜீசஸ் கிங்டம், இது எல்லாத்தையும் வந்து பிலாத்து ஒரு சர்காஸ்டிக் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாரு. பட் ஜீசஸ் ஆன்சர்ஸ் த்ரூ ஜீசஸ். ஜான் கம்யூனிகேட்ஸ். என்ன கம்யூனிகேட் பண்ணுறாருன்னா, ஜீசஸுடைய கிங்டம்னா என்ன, வாட் இஸ் ட்ரூத், இது எல்லாத்தையும் இந்த பேஷன் நெரேட்டிவை வந்து ஜானை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன், அது ஒரு ஸ்கேஃபோல்டு கிடையாது. அது என்னது? அக்கார்டிங் டு ஜான், சிலுவை என்பது இயேசு கட்டப்பட்ட இடம் அல்ல, அது அவருடைய சிங்காசனம். நாட் அ ஸ்கேஃபோல்ட் பட் இஸ் த்ரோன். அப்போ ஜீசஸை பொறுத்த வரைக்கும் சிலுவை என்பது அவருடைய சிங்காசனம். அப்போ அந்த சிங்காசனம் அவருக்கு மேலே டைட்டில் வைக்கிறாங்க. டைட்டில் 3 லாங்குவேஜஸ், ஹீப்ரூ, லாட்டின் அண்ட் கிரீக். ஸோ கிரீக் சிம்பலைசஸ் வேர்ல்டு வைட் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் ஹீப்ரூ சிம்பலைசஸ் ஜூவிஷ் லாங்குவேஜ், ரீஜனல். அப்புறம் லாட்டின், ரோமன்ஸ் அஃபிஷியல், ரைட். ஸோ இயேசுவானவர் எல்லா லெவல்லையும் அவர் தான் இந்த உலகத்துடைய கிங் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஸோ பவர்ஃபுல். இப்போ நீங்கள் அது நம்ம நெக்ஸ்ட் டைம் எப்போ படித்தாலும் வித் தட் அப்ரோச் அந்த பேஷன் நெரேட்டிவை போகணும். அங்கே ஜீசஸ் சொல்கிறாரு, எல்லாம் இட் இஸ் ஃபினிஷ்ட். அந்த வார்த்தை ஜீசஸ் அங்கே தான் சொல்கிறார். எல்லாம் முடிந்ததுக்கு 2 வார்த்தை இருக்குது, 2 அர்த்தம் இருக்குது. எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதாங்க, நெகட்டிவ். பட் இங்கே ஜான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாருன்னா, நாட் இன் த நெகட்டிவ் சென்ஸ், பட் ஜான் ப்ரெசென்ட்ஸ் இட் இன் பாசிட்டிவ் சென்ஸ்.
இட் இஸ் ஃபினிஷ்ட், மை மிஷன் இஸ் ஓவர், தி வில் ஆஃப் காட் இஸ் ஓவர், ஐ ஹவ் அக்காம்ப்ளிஷ்ட் எவ்ரிதிங் அப்படின்றத அங்கே நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அவங்க அம்மாட்ட ஜான் ஒப்படைக்கிறாரு, ஜான் கிட்ட அவங்க அம்மாவை ஒப்படைக்கிறாருல. இது ரெண்டும் நம்ம பார்க்குறோம், ஜான் அண்ட் மதர் ஆஃப் ஜீசஸ். இதை நம்ம ஒரு இப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோகமான நிகழ்வாக நம்ம பார்க்குறோம். பொதுவாக நான் போயிட்டு எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு கவலையோடு ஒப்படைக்கிறதா நம்ம அதை பார்க்காம, அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னா, நத்திங் கேன் ஸ்டாப் த மினிஸ்ட்ரி, நத்திங் கேன் ஸ்டாப் த மூமெண்ட், இட் கோஸ் ஆன். அது எப்படின்னா, இது இன்னும் பார்க்கலாம். இனி இந்த சர்ச்சுக்கு, இந்த திருச்சபைக்கு உறவுனா யாரு? நமக்கு யார் உறவு? ஹூ இஸ் மை ரிலேஷன்ஷிப்? என்னோட ரிலேட்டிவ்ஸ் யாரு? ஹூ ஆர் மை ரிலேட்டிவ்ஸ்? சர்ச். அவ்வளோதான், மூவிங் ஆன் அப்படி. ஸோ அது ஒரு புது அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ஜீசஸ் இல்லை, ஸோ மேரி அவங்க தனியாக இல்லை. ஸோ மேரிக்கு கூட யார் சப்போர்ட் இருக்க போறா? ஜான். ஜானுக்கு மேரி. அந்த மாதிரி ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் இன் கிரைஸ்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி, ஒருத்தர் அப்போல்ட் பண்ணி, டோன்ட் திங்க் தட் யூ ஆர் அலோன், யூ ஆர் கோயிங் டு பி வித் த கம்யூனிட்டி ஆஃப் ஜீசஸ் ஆல்வேஸ். அப்படின்ற ஒரு அஷூரன்ஸை ஜீசஸ் அங்கே கொடுக்குறார். ரைட். அதுக்கப்புறம் ஜீசஸ்க்கு பரியல் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு அஃபிஷியலுக்கு, ஒரு பெரிய அதிகாரிக்கு, ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய அளவில் மரியாதை கிடைக்குது. ஜீசஸ்க்கு பெரிய லெவலில் மரியாதை கிடைக்குது. அதையும் நம்ம பார்க்குறோம். அங்கே யோசேப்பு கல்லறை தோட்டத்தில் வைக்கிறாரு, நிக்கோடேமஸ் அங்கே வராரு, அவர் ப்ரிப்பேர்டாக வராரு. இப்படி நம்ம ஒரு ஹானரபுளான ஒரு சிச்சுவேஷனை பார்த்தோம். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரெசரெக்ஷன் ஆஸ் மிஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஜான் ஜீசஸுடைய ரெசரெக்ஷனை செலிப்ரேட் பண்றார். எப்படி யோவான் இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுறாரு அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ நமக்கு இன்னொரு திருப்பியும் கடைசி நாள் கிளாஸுக்கு கிட்டத்தட்ட 22 வாரம் 6 months பீன் என்ன சொல்றது, இதை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு விஷயம் நம்ம மனசுல எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். என்னன்னா, மேத்யூ, மார்க் அண்ட் லூக், இந்த 3 எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஜான் இந்த காஸ்பலை என்ன பண்றாரு, எழுதுறாரு. ஸோ ரெசரெக்ஷனையும் அவர் மற்றவங்க கிட்ட இருந்தெல்லாம், மற்றவங்க சொன்ன அக்கௌண்ட்ல இருந்தெல்லாம் அவர் வேறுபடுத்தி எழுதுறார். ஜானுடைய ரெசரெக்ஷன், அவருடைய அந்த இயேசுடைய உயிர்த்தெழுதல், அந்த நடந்த விதயங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். அது எப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாமா? சாப்டர் 20 verse 1 யாராவது வாசிங்க. Why first day of the week? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கிளியர் கட் டேட்டோட ஆரம்பிக்கிறார். கரெக்டா? சாபத் இஸ் ஓவர். ஜூவிஷ் சாபத் முடிஞ்சு போச்சு. வாரத்துடைய முதல் நாள், வேலை நாள் தொடங்கி இருக்குது. யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை. இப்போ நம்ம என்ன சொல்றோம்? சண்டே இஸ் வீக்கெண்ட். ஆக்சுவலா சண்டே தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக், வாரத்துடைய முதல் நாள். பட் ஜூவிஷ் அவங்களுடைய கேலண்டரில் அதுதான் வாரத்துடைய முதல் நாள். நமக்கு கிறிஸ்டியன்ஸ் அதை ஒரு நியூ சாபத்தா நம்ம அதை அனுசரிக்கிறோம். ரைட். அதில் இது சாட்டர்டே தான் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு கருத்துக்கள் இருக்குது, சண்டே அப்படின்றதுக்கு. அப்போ பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் 99% கிறிஸ்டியன்ஸ் சண்டே, வி கன்சிடர் சண்டே ஆஸ் அவர் நியூ சாபத் டே. அப்படி தானே? அதில் எதுவும் மாற்றுக்கிறது இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது நமக்கு ஓய்வு நாளாக நம்ம கருதுறது சாபத். அப்போ அதைத்தான் ஜான் சொல்ல வர்றார். ஃபர்ஸ்ட் டே பிகேம் ஹோலி டே. ஏன்னா அது லார்ட்ஸ் டே. சண்டேக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? லார்ட்ஸ் டே, கர்த்தரின் நாள்.
லார்ட்ஸ் டேன்னு சொல்றாங்க. அதோடைய காரணம் என்னன்னா, இயேசுவானவர் என்னைக்கு தான் உயிர் தெழுந்தாரு? அதை ஏன் திருப்பி ஜான் நமக்கு ஞாபகப்படுத்துறாருன்னா, இதை எழுதும் போது சண்டேல அவங்க வர்ஷிப் ஆரம்பிக்கிறாங்க, ஸ்லோவா ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நமக்கு அது பெரிய விஷயம் இல்லை. அப்போ ஆதி சபையில் யூதர்களுக்கு மத்தியில் சபை இருக்கும்போது சபை சர்வீஸ் எப்போ நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சாட்டர்டே, ஓய்வு நாள், சாபத் டே. மெல்லமா அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலிருந்து சர்ச்சு அந்த டேவை எங்க மாத்துறாங்க? அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு. அந்த ரீசன்ல குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிளாஷ் அவாய்ட் பண்ணுறதுக்கு, ஒர்ஷிப் சென்டர் கொஞ்சம் அவைலபிலிட்டி இருக்கிறதுக்கெல்லாம் இருக்கு. பட் ஜான் அதுக்கு ஒரு காரணமாக அமைகிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த ஓய்வு நாள்னு சொல்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் தான், ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படின்ற அந்த ட்ரெடிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகத்தான் ஜான் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறாரு? How he starts, first day of the week Jesus resurrected அப்படின்னு சொல்லி, இப்போ நம்மளுடைய சண்டே நம்ம இது சாபத் டேவா கன்சிடர் பண்ணுறதுக்கான அஸ்திபாரத்தை பேஸ் வந்து ஜான் நமக்கு கொடுக்குறார். ஒன்று. அண்ட் தென் ஜானுடைய இன்னொரு த வே நரேட்ஸ் திங்ஸ் பார்த்தீங்கன்னா, அவருடைய நரேஷனில் க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருக்கு. அங்கே பாருங்க, க்ரௌடை குறைச்சிட்டாரா? வெரி லெஸ் பீப்புள், ஃபியூ பீப்புள் கூட சொல்ல முடியாது, ஒன்லி ஒன் பர்சன். யாரு? மேரி மேக்தலின். வாட் அபவுட் அதர்ஸ்? அதர் காஸ்பல்ஸில் பார்த்தீங்கன்னா கூட யாரெல்லாம் போனது? யாராவது டக்குன்னு எடுக்க முடியுமா? மார்க்கு 16, மார்க் 16 யாராவது எடுங்க. லூக் 24 யாராவது பாருங்க. சும்மா நம்ம வில் someone see Matthew also. Right. லூக்ல என்ன போட்டிருக்குன்னா few women. Right. Matthew மேத்யூ வந்து மேரி மேக்தலின் அண்ட் அதர் மேரி, ரெண்டு பேர். ரைட். ஸோ எல்லாரும் ப்ளூரலில் போயிட்டாங்க, ஜான் மட்டும் சிங்குலரில் போகிறாரு. ஒன்லி ஒன் பர்சன். இன்னும் டார்க்னஸ் குறையல. ஏர்லி, அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் சாபத் மிட் நைட்டில் ஓவர். சாபத் மிட் நைட். ஆமாம். அகைன் நிறைய ட்ரெடிஷனில் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் சர்வீஸ் எப்போ நடக்கும்? மெனி சர்ச் ட்ரெடிஷன் தே அப்சர்வ் ஈஸ்டர் அட் மிட் நைட், 12 o'clock சர்வீஸ். ஏன்னா the day is எப்போ நாள் முடியுது? கரெக்டாக ஒரு நாள் எப்போ முடியுது? ஆமாம், நம்ம பழைய கேலண்டர் இருக்கிறதுனால தான் நமக்கு சாயந்தரம் 6 o'clock we think that the day is over. ஆனால் ஆக்சுவல் ரயில்வே டைம் அண்ட் ஆக்சுவல் டைமில் படி பார்த்தீங்கன்னா டே 12 மணிக்கு ஓவர் ஆகுது, 12 மணிக்கு தொடங்குது நியூ டே. அப்போது டே எப்போ ஸ்டார்ட் ஆகுது? அப்போ நாம டேவை தூக்கத்தோடு தான் தொடங்குறோம். வி திங்க் 6 o'clock மார்னிங் தான் புது நாள் பிறந்து விட்டது. நோ, ஆக்சுவலாக ஒரு நாள் எப்போ பிறகுது? ஆமாம், இப்போ இருக்கிற நிறையா யங் பர்சனுக்கெல்லாம் 12ன்றது ஒரு விஷயமே கிடையாது. ஆமாம், 2 மணிக்கு இங்கே சூடாக பிரியாணி கொடுக்குறாங்க ராத்திரி. ஆமாம், நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா அந்த இடம் தானே, அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா மிட் நைட் பிரியாணி, அவ்வளோதான். ஸோ என்ன சொல்கிறேன்னா, நாள் இப்போ இந்த டைம், இந்த காலத்தில் டைம் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அது அவங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு ஜூவிஷ் கேலண்டரில் டே மிட் நைட் 11:59 முடிஞ்சிச்சு. டியூஸ்டே முடிஞ்சிடும். 12 o'clock 12:01 வெனஸ்டே ஸ்டார்ட்ஸ். அப்போ நாம் வெனஸ்டேயில் எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணிடுறோம்? ஒரு 6 hours ஆல்ரெடி வேஸ்ட் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம தூங்கி வேறு வழி இல்லை. நம்ம ரொட்டேஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ரைட், ஓகே, அடுத்தது போயிடலாம். அப்போது அவங்க வராங்க, சிங்குலராக வராங்க. ஏன் சிங்குலர்? அதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதுக்குள்ளே நான் டைவர்ட் ஆகிட்டேன். ஸோ ஏன் சிங்குலர் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சிங்குலருக்குடைய நோக்கம் என்ன? ஒய் ஜான் வந்து சிங்குலராகவே கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிங்குலருக்குடைய நோக்கத்துக்கு பின்னாடி என்னன்னா, பர்சனல் என்கவுண்டர்ஸ். ஜான் வந்து அந்த பர்சனல் என்கவுண்டர் வித் ஜீசஸ், அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பார்த்தா வாட் மேரி விட்னஸ்ட், அதுதான் முக்கியம். மேரி எதை பார்த்தார்கள்? மேரி இயேசுவை பார்த்தாரா?
இல்ல. மேரி எதை பார்க்கறாங்க? கல்லறையை பார்க்கறாங்க. கல்லறை எப்படி இருக்குது? கல் எடுத்து போட்டிருக்குது. எம்டி டோம்பை பார்க்கறாங்க. எம்டி டோம்ப், அதை தான் நம்ம சொல்ல வரோம். ஓப்பன் டோம்ப், திறக்கப்பட்ட கல்லறை. எம்டி டோம்ப் ஆர் ஓப்பன் டோம்ப் எப்படி வேணா சொல்லலாம். ஓப்பன் டோம்ப், ரைட். மேரி ஒரு திறந்த கல்லறையை பார்க்கிறார். இந்த திறந்த கல்லறை அப்படின்னு சொல்றதுல நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன் வந்து திறந்த கல்லறை பத்தி ஜான் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறாரு? Why open tomb is important? First அந்த ஸ்டோன் அதை யாரோ என்ன பண்ணியிருக்காங்க? ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது எதை இண்டிகேட் பண்ணுது? ஆமா, அதாம்மா, அந்த அந்த எதை குறிக்குதுன்னா the power of resurrection. ரெசரெக்ஷன் அது வந்து ரோமன் சீல்டு, அந்த ஒரு அஃபிஷியலி சீல்டு, ஒரு சீல் பண்ணப்பட்ட ஒரு கல்லறையை ஆண்டவருடைய ரெசரெக்ஷன் பவர் மூலமா அது என்ன இருக்குது? அது ரிமூவ் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்றத ஒன்று. ரெசிஸ்டன்ஸ், அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இப்போ எப்படி சொல்றது? இப்போ ஒரு பாட்டிலில் நாம் ஒரு கோலா ட்ரிங்கை நம்ம இப்படி குளுக்கும் போது அது என்ன பண்ணுது? அடைச்சி வைக்கப்பட்ட பாட்டில் அவுட் ஆகுது. அந்த மூடியை தூக்கி போட்டுட்டு அது வெளில வர ட்ரை பண்ணும். கண்டிப்பாக தூக்கி போட்டுட்டு வெளில வரும், ரைட். அப்போது அதோடைய பவர் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அதோட பவர் அடக்க முடியாது. அந்த ப்ரெஷர் இட் பிரேக்ஸ் அவுட், ரைட். ஸோ இங்கேயும் அதே தான் சொல்ல வர்றார். என்ன சொல்ல வர்றாருன்னா, சிம்பாலிக்கலி ஜீசஸ் உடைய ரெசரெக்ஷனுடைய அந்த பவர் முன்னாடி இந்த உலகத்துடைய எந்த பவராலும் என்ன பண்ண முடியல? நிற்க முடியலன்றதை தான் அவர் நமக்கு சொல்ல வர்றாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. ரெண்டாவது பாயிண்ட்ல அந்த பாடிலி ரெசரெக்ஷன் நமக்கு எப்படி என்ன சொல்லி கொடுக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, நம்முடைய நைசின் கிரீட் நம்ம அஃபோம் பண்றோம்ல, அந்த நைசின் கிரீட்ல, விசுவாச பிரமாணத்தில் நைசின் கிரீட்ல ஒன் லைன் வி மென்ஷன், என்ன சொல்றோம்? சரீர உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்று விசுவாசிக்கிறேன். ஐ பிலீவ் இன் பாடிலி ரெசரெக்ஷன். பாடிலி ரெசரெக்ஷன்னா என்ன? ஏன் பாடிலி ரெசரெக்ஷன் அவ்வளவு அவசியம் இல்ல? ஏன் யோவான் இயேசுவின் சரீரத்தை காணவில்லை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். இயேசுவோட சரீரத்தை தேடுற நிகழ்வு தான் நடக்குது. ஈஸ்டர் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு இயேசுடைய சரீரத்தை தேடி அலையறாங்க. எங்க போச்சு, எங்க ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு டென்ஷன், ரைட். என்ன சொல்ல வர்றாருன்னா பாடிலி ரெசரெக்ஷன். இப்போ கிரீக் ஜூஸ் இவங்க தான் ரெண்டு கம்யூனிட்டி. இவங்களை பற்றி மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் பைபிளில் இருக்காங்க. மற்ற கம்யூனிட்டிஸ் உலகத்தில் இருக்காங்க. பட் கிரீக் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் இருந்த கிரீக் ரெசரெக்ஷனை பற்றி என்ன நினைச்சிருப்பாங்க? வாட் யூ திங்க்? முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்கர்கள் உயிர்த்தெழுதலை பற்றி என்ன யோசித்திருப்பார்கள்? யூதர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? மற்ற நாட்டுக்காரங்களை பற்றி இப்போ நமக்கு வேண்டாம். ஏன்னா பைபிள் எழுதப்பட்ட காலகட்டத்தில் இருந்த அந்த டூ பீப்புள், வாட் கிரீக் might have thought about resurrection? No resurrection. They believed in afterlife. Afterlife. Okay. Jews, அதாவது afterlife means immortality of soul. அதாவது ஆத்துமா அழிவில்லாதது. அந்த அந்த வரையில் அவங்க கிரேக்கர்களுடைய புரிதல் வந்து இருந்துச்சு. ஜூஸ் they believed. How they believed? ஜூஸ்ல ரெண்டு குரூப் இருந்துச்சு, Pharisees and Sadducees. Sadducees denied. அவங்கள பொறுத்த வரைக்கும் நோ ரெசரெக்ஷன். ஆனால் இவங்க பிலீவ் பண்ணுறாங்க, பரிசேயர்கள் நம்புகிறார்கள். பட் ஹவு? அவங்க எப்படி பிலீவ் பண்ணாங்கன்னா கலெக்டிவ் ரெசரெக்ஷன் அட் த எண்ட். அதாவது கடைசி நாளில் இவனும், மார்த்தா சொல்றாங்க ஜீசஸ் கிட்ட, கடைசி நாளில் இவனும் உயிரோட வருவான், நீங்க என்ன ஆண்டவரே சொல்றீங்க? ஸோ அதை கலெக்டிவ் சொல்லலாம், கார்பரேட் ரெசரெக்ஷன்.
அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒண்ணா ஒரு நாள் எழுப்ப வைக்கப்பட்டு தீர்ப்பு கொடுக்கப்படும், அது நடக்கும் அப்படின்றது பிலீவ். பட் ஜீசஸ் உடைய ரெசரெக்ஷன் அவங்களால என்ன பண்ண முடியாது, ஏன்னா அது கடைசி நாள் அல்ல, அதுதான் the ஃபர்ஸ்ட் டே. அதாவது இப்படி சொல்லுவார் அப்போஸ்தலனாகிய பவுல், உயிர் தெழுதலின் யார் சொன்னீங்களே முதற் பலனானார், அதுதான் பிலீஃப். முதற் பலன்னா the ஃபர்ஸ்ட் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் it continues, follows. So resurrection what we believe and ஜூஸ் கிரீக் பிலீவ் பண்ற சிஸ்டத்திலிருந்து நம்மளுது டிஃப்ரெண்ட். அப்புறம் இன்னொன்று ஜூஸ் என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா, பாடி டசன்ட் ரெக்வயர்ட். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த பாடி, அதாவது ஃபார்ம், அந்த ஃபார்ம் நம்முடைய உடலுடைய ஃபார்ம் வந்து என்ன ஆயிடும், மாறிடும்னு நினைச்சாங்க. அது எல்லாத்தையும் பிரேக் பண்றாரு ஜான். ஸோ ஜானை பொறுத்த வரைக்கும் அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜானை பொறுத்த வரைக்கும் அந்த எம்டி டூம்ப் அப்படின்றது ஜீசஸுடைய பாடி இல்லை, அவ்வளோதான். ஸோ ஒரு 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 ரெவல்யூஷனரி அண்ட் ரெசிஸ்டிவ் ஆன ஒரு காரியத்தை தான் அங்கே நமக்கு சொல்றாரு. சரி, அடுத்தது செகண்ட் பாயிண்ட். மேரி போய் என்ன பண்றாங்கன்னா, உடனே அவங்க ஓடி போய் 2 பேர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்றாங்க. சைமன் பீட்டர், யோவான் இல்ல, பிலவட் டிசைபிள், அங்கே போட்டிருக்கதான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா. ஸோ த பிலவட் டிசைபிள் ஜான் himself தான், ஆனால் ஜான் நெவர் மென்ஷன்ஸ் இட்ஸ் ஜான். ஆமாம், அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்னன்னு சொல்றாரு, சைமன் பீட்டர் அன்பா இருந்த சீடன், பிலவட் டிசைபிள், ரைட். அவர் அப்படித்தான், அவர் அப்படித்தான் அழைக்கப்பட விரும்புறார், ரைட், பிலவட் டிசைபிள். 2 பேரும் ஓடுறாங்க. யார் ஃபர்ஸ்ட் ஓடுறது? நோ, த பிலவட் டிசைபிள் தான் ஃபர்ஸ்ட் ஓடுறாரு. ஸோ பிலவட் டிசைபிள் நைஸா அவருடைய பவரை காட்டுறாரு. நான் பேதுருவை காட்டிலும் பேதுருவை முந்திட்டேன்னு சொல்றதுல ஏதாவது அடைமொழி இருக்குமா, ஏதாவது அடையாளம் இருக்குமா? ஏன் இதை சொல்லணும்? இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பெரிய நெரேட்டிவ், ஜீசஸ் உயிரோடு எழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க விஷயத்துல நான் அவரை விட இப்போ பேச சொல்றதுக்கு பேசணும், அப்படித்தானே நம்ம எதிர்பார்ப்போம். ஒருத்தவங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு நம்ம பேச வரோம்னா அதை பேசணும், அதை விட்டுட்டு ஆமாம். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, பீட்டர் யோவான் காஸ்பல் எழுதும் போது பீட்டர் யாரு? பெரிய ஆளு. அக்கார்டிங் டு த சர்ச் பீட்டர் தான் லீடர் ஆஃப் த சர்ச். இப்போ ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் ஃப்ளாஷ்பேக் எழுதுறாங்க. அப்போ சொல்லும் போது நான் ஓடுனேன் அன்னைக்கு யாரை விட ஃபாஸ்ட்டாக ஓடல, பீட்டரை விட ஃபாஸ்ட்டாக ஓடலன்னு சொல்றாங்க. அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, அர்ஜென்சி இன் த மினிஸ்ட்ரி ஆஃப் காட். அர்ஜென்சி, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நாங்கெல்லாம் எவ்வளோ அர்ஜென்சியா ஒரு எப்படி சொல்றது, துரிதம், அதாவது ரிலாக்ஸ்டா, அப்படியா நாங்கள் அப்படியா சரி இது நான் இங்கே அப்படி போயிட்டு நான் வந்துடுறேன், ஒரு 7:05 வந்துட்டுமா, அப்படி இல்லை. பீட்டருக்கு எவ்வளவு அர்ஜென்சி இருந்துச்சோ அதை விட எங்களுக்கு என்ன இருந்துச்சு, ஒரு மெஷரிங் ராட். அவரு, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பீட்டர் தான் நம்பர் 1 பர்சன். அவருக்கு எவ்வளவு ஜீல் இருந்துச்சோ, அவருக்கு எவ்வளவு ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சோ, அவருக்கு எவ்வளவு ஒரு உற்சாகம் இருந்துச்சோ, அதை விட உற்சாகம் எங்களுக்கு இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே ஒரு டிவைன் அர்ஜென்சியில் இருந்தோம் அப்படின்றத ரிவீல் பண்ண. அப்போ நாங்கள் எவ்வளவு ஒரு எப்படி சொல்றது, தமிழில் லோக்கல் வார்த்தை யூஸ் பண்ணுறதா இருந்தால் வெறித்தனமாக நாங்கள் வந்து அதை தேடி போனோம். ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டார் இல்லைன்ற செய்தி கேட்டவுடனே ஸ்பீட், ரைட், ஓகே. அடுத்தது அப்புறம் செக் பண்ணுறாங்க, 2 பேரும் செக் பண்ணுறாங்க. அங்கே ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க? வேர்ஸ் நம்பர் 7. எவ்வளவு டிஸ்கிரிப்டிவா சொல்றாங்க பாருங்க. 2 துணி, 2 துணி, ஒன்று வந்து உடம்பு சுத்தின துணி, இன்னொன்று தலையை சுத்தின துணி, ரைட். இப்போ நமக்கு தெரியும் அவங்க ஜூவிஷ் வே ஆஃப் அவங்கள அடக்கம் பண்றது, பரியல். ஒரு மெல்லிய துணியில அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, சுத்தி இருக்கிறாங்க. ஜஸ்ட் இமேஜின்,
இது ஏன் சொல்ல வராங்கன்னா, ஜீசஸுடைய ரெசரெக்ஷன் இப்போ இப்போ இது இது ஒரு சின்ன க்ளூ, 2-3 க்ளூ இருக்கு இதுல. மேரியுடைய தியரி என்னன்னா, யாராவது someone might have taken Jesus Christ. இதுதான் மேரியுடைய தியரி. யாராவது இயேசுவை என்ன பண்ணிருக்கணும், இங்கிருந்து எடுத்துட்டு போயிரு. இப்போ அது இல்லை. பொதுவாக இந்த மாதிரியான கல்லறைக்குள்ள புகுந்து பாடியை எடுத்துட்டு போறதுன்றது அந்த காலத்தில் நடந்திருக்கு. யாருக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் என்ன வழக்கம்னா, கல்லறையோட சேர்த்து அந்த மனுஷனை மட்டும் அடக்கம் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, அவங்க ரொம்ப விரும்பி வச்ச பொருள், அவங்களுடைய எல்லாமே அதில் இருக்கும். ஜுவல்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அங்கே இருக்கும். சில ஜுவல் பாடியோடையே இருக்கும் அட்டாச்ட் ஆகி. இப்போ அதை எடுக்கணும் அப்படின்னா அந்த பர்சனையே அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் தான் அவங்க ஃப்ரீயாக ரிலாக்ஸாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ஒன்று. 2 இன்னொன்று என்ன தேரி சொல்கிறாங்கன்னா, பிளாக் மேஜிக். பில்லி, சூனியம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, இது மாதிரி அந்த காலங்களில் பயன்படுத்தும். இந்த மாதிரி துன்பப்படுத்தப்பட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்ட ஒரு மனிதனுடைய பாடி தான் அவங்க எடுப்பாங்க. உங்களுக்கு அதோட பேக்ரவுண்ட், அவங்க என்ன அது பிளாக் மேஜிக் இது பண்ணுறவங்களுக்கு தெரியும். அவங்க கிட்ட இருந்த சம்திங் they'll do it. ஓகே, ரைட். ஏதோ ஒரு பர்பஸ்க்கு இந்த மாதிரி பாடி எடுக்கிற வழக்கங்கள் இருந்திருக்கு. சரி, இதுதான் அவங்களுடைய ஐடியா. அது இல்லை இப்போ. ஏன்னா எடுக்கிறவங்க யாரும் இந்த பிரிக்கிற வேலையை என்ன பண்ண மாட்டாங்க, செய்வாங்க. பட் இங்கே செய்ய மாட்டாங்க, எடுத்துகிட்டு போய் செய்வாங்க. ஏன்னா அதை ரொம்ப மெட்டிகுலஸாக பொறுமையாக, சின்ன வயசில் நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்கல்ல, தூங்கி முழிச்ச உடனே என்ன பண்ணணும், பெட்ஷீட்டை மடிக்கணும். உண்மையிலே உலகத்திலே கஷ்டமான ஜாப்ல அது ஒரு ஜாப் இல்லை. இல்லை எல்லாரும் சிரிக்கிறீங்க. ஆமாம், அப்படியே எழுந்து போயிடுவாங்க, உயிர் தெழுந்துட்டு போகிற மாதிரி. அப்புறம் ஆனால் உயிர் தெழுந்த ஆண்டவர் கூட ஈவன் ஆஃப்டர் ரெசரெக்ஷன் he took time, எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, ப்ராப்பராக அழகாக ஃபோல்ட் பண்ணி மடித்து கிடிச்சு பத்திரமா வச்சுட்டு போயிருக்கார். அவர் வச்சுட்டு போனதில் இவங்க ஓடி வருவாங்கன்னு அவருக்கு தெரியும். வந்தவங்களுக்கு ஒரு நியூஸ் கேட்ச் பண்ணிட்டு போங்கப்பா, இதை பார்த்த உடனே உங்களுக்கு புரியணும், நான் பதட்டமாக இல்லை, நான் எப்படி இருக்கேன். நம்ம யாரையாவது ஹாஸ்பிட்டலில் பார்க்கணுன்னு போகிறோன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பார்க்கறது நம்ம பயந்துட்டு போகும்போது பெட்டில் அவங்க இருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் பார்த்தா நான் அந்த வராண்டாவில் தான் வாக்கிங்கில் இருந்தேன், வாங்க அப்படின்னு நம்மளை தெரியும். ஆடாப்பா இவரை பார்க்கறதுக்கு வந்தோமே அப்படி எங்கடான்னா, அவர் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு எப்படி இருக்குது ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரவுண்டில் இருக்கார். அப்புறம் நம்ம பெட்டுக்கிட்ட கொண்டாரு நின்று அவருக்கு ஒரு ஃபோன் அடிச்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, வரார். ஸோ அவ்வளோதான். அப்போ அதுக்கு மேலே நமக்கு அந்த பயம் கலக்கங்கள்லாம் போயிடுறது இல்லை. அப்போ அவர் அவங்க பார்க்கும்போது அந்த துணியெல்லாம் மடிச்சிருக்கும் போது இஸ் ஆல் ரைட், அவர் ரொம்ப ரிலாக்ஸ்டாக கூலாக அவர் இருக்கார். ஒன்று. 2வது பாருங்க, எப்படி மடிக்க முடியும், இப்படி தானே வச்சு எல்லாமே இது பண்ணியிருப்பாங்க இல்லையா, ரைட். ஸோ அதுதான் த பவர் ஆஃப் ரெசரெக்ஷன் இல்லை. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த லாசருக்கு என்ன பண்ணாங்க, அவரை போய் அசிஸ்ட் பண்ணி லாசரஸை ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே அதெல்லாம் இல்லை. இங்கே அவருக்கு யார் ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தலையில் கட்டியிருந்தது வரைக்கும் அவர் எடுத்துட்டார். ஸோ த பவர் ஆஃப் ரெசரெக்ஷன், அவரை யாராலையும் எந்த ஃபோர்ஸாலையும் எந்த பாண்டேஜாலையும் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற மெசேஜை ஜான் என்ன பண்ணுறாரு, தெரியப்படுத்துறாரு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் verse number 9, ஒரு சின்ன இது, they are unable to understand the scripture. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியத்தை, ரைட். இப்போ மேரி, என்கவுண்டர் வித் மேரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வித் மேரி, இப்போ தான் ஜீசஸுடைய ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வரப்போகுது. ஸோ வித் மேரி. அங்கே பார்த்தீங்கன்னா மேரி மட்டும், இவங்க போயிட்டாங்க, மேரி போகலை, அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க she encountered ஒரு 2 ஏஞ்சல்ஸ், வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள், தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாய் உட்கார்ந்திருக்கதை கண்டார்கள். அவங்க சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட இவங்க கேட்குறாங்க. அதுக்கடுத்தது அப்படி சொல்லி திரும்பி பார்க்கும்போது பின்னாடி, ஆமாம், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சீடர்கள் என்ன சொன்னாங்க, மார்க்கில் உங்களுக்கு முன்னே அவர் கலிலேயாவுக்கு போயிட்டு இருக்கிறார் போங்கன்னு சொன்னாங்க. இங்கே இல்லை. ஜானை பொறுத்த வரைக்கும் பர்சனல்
என்கவுண்டர் வித் ஜீசஸ். ஸோ கலிலியாவுக்கு போங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ இல்லை, அது தனியாக வருது, அது நம்ம அப்புறம் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பர்சனல் என்கவுண்டர் வித் ஜீசஸ். ஆனால் அந்த என்கவுண்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேரி கால்டு ஜீசஸ் ஆஸ் கார்டனர், தோட்டக்காரரே அப்படின்னு கூப்பிடுற. ஏன் இயேசுவை அவங்க தோட்டக்காரன்னு கூப்பிடுறாங்க? ஏன் அப்படி வைக்கிறாரு? ஜான் நமக்கு ஒரு யோசனை கொடுக்குறாரு. அவரை பார்த்தா எப்படி இருந்துச்சா? ரைட், ஒன்று அந்த அம்மாவுடைய கண்களில் கலங்கி இருக்கிறதுனால, எமோஷனாக இருக்கிறதுனால, பல ரீசன் இருந்திருக்கலாம். அவங்க அவரை சரியாக என்ன பண்ணல, பார்க்கல. இன்னொன்று, ரெசரக்டட் லார்டுடைய ஃபார்ம், தோற்றம் மாறிடுச்சு அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க. அவருடைய முகத்தோற்றம் வந்து மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பட் இன்னொரு தாட்டால் இருக்குது, என்னென்னா அவர் ஈவன் ஆஃப்டர் ரெசரக்ஷன் அவர் எப்பவுமே சிம்பிளாக தான் இருக்கார். ஏன்னா கார்டனர்னு சொன்னால் அது மீனியல் ஜாபில் வர ஒரு ஜாப். கார்டனர்னு சொல்கிறது ஒன்றும் பெரிய ஜாப் இல்லை, ஆர்டினரி ஒரு ஹம்பிளான ஒரு ஜாப். பின்னாடி பார்த்து பிரபுவே மாஸ்டர் அப்படிலாம் எதுவுமே அவங்க சொல்ல வரல. அவங்க எப்படி தான் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜீசஸ் எப்போவுமே ஈவன் ஆஃப்டர் ரெசரக்ஷன் அவர் எப்பவுமே எப்படி தான் இருக்கார், அவர் சிம்பிளாக தான் இருக்கார். அவர் எப்பவுமே சிம்பிளாக இருக்கார். ஒன்று ரைட். ரெண்டாவது, அந்த அந்த கார்டனர் அப்படின்ற இது மூலமாக ஜீசஸ் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, மரியாளே அப்படின்னு சொல்கிறார். மரியாளேன்னு சொன்ன உடனே ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்களே, ஏன்? இதுக்கு எங்கே எவிடன்ஸ் பார்க்குறோம்? ஜான்ல, என் ஆடுகள் என் சத்தத்தை அறியும் இல்லை, ஜான் சாப்டர் 10 சொல்கிறாரு, மை ஷீப் நோஸ் மை வாய்ஸ் இல்லை, என் சத்தம் எதுன்னு என்னுடைய ஆடுகளுக்கு சிம்பிள். உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, டீச்சர் டீச்சர்னு கூப்பிட்றாங்கல்ல, போதகரே ரபுனி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அடுத்தது அடுத்தது என்னை என்னை என்ன சொல்கிறாரு, என்னை தொடாதே. ஏன் சொல்கிறார்? ஏன் அப்படி சொல்றார்? இதுவும் ஒரு பெரிய டிபேட்டடான விஷயம் தானே. என்ன தொடாதேன்னு சொல்றார். ஏன் ஏன் சொல்லியிருக்கலாம்? அப்படி போட்டிருக்கா? அது மார்க்கு. இங்க பரவாயில்ல, நீங்க ட்ரை பண்றீங்க. யூ ஆர் ட்ரைங். குட். சொல்லுங்கம்மா, இதை சொல்ல சும்மா சொல்லுங்க. ஆமா, இந்த okay, but the same Jesus asked Thomas to touch him. Touch my wounds, he said. யா காயத்தை தொடுங்கன்னு சொல்றாரு தாமஸ் கிட்ட. சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. ஒரு கஷ்டமான ஒரு இடம். இப்படி போனா இப்படி லாக் ஆகுது, இப்படி இந்த ஆன்சர் இங்க செட் ஆகுது, அங்க செட் ஆகல. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அந்த இடம். கரெக்ட் தாம்மா. அப்புறம் தோமாவை தொடுன்னு சொல்றாரு. அப்ப இங்க இங்க தொட வேணாம்னு சொல்றாரு. அவருடைய லுக் ஓகே. இப்போ உங்ககிட்ட திருவிழியம் இருக்குல்ல, அதை ரீட் பண்ணுங்க. அந்த சேம் வேர்ஸ், ஜான் 20:17. ஜான் 20:17 இல்ல, அது நம்மளது பார்த்துட்டோம், வேற வெர்ஷன். என்கிட்ட ஒரு வெர்ஷன் இருக்கு, ஜான் 20:17 இங்கிலீஷ். எஸ். ஸ்டாப் டச்சிங் மீ. இப்போ உங்களுக்கு டோன்ட் கிளிங் ஆன் டு மீ. அப்ப இது எப்படி சொல்றது? பற்றி கொள்ளுதல் அப்படின்னு சொன்னா நாட் எமோஷனல் வே. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, அந்த அம்மா பிசிக்கலி நம்ம அதை பிசிக்கலா யோசிக்கிறோம், பட் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆன்சரா யோசிக்கணும். ஸ்பிரிச்சுவலா பார்த்தீங்கன்னா, இன்னும் நீங்க என் பின்னாடி இல்லை, ஐ எம் லீவிங்,
நான் என் பிதாவின் இடத்துக்கு நான் போகிறேன். ஸோ ஹியர் ஆஃப்டர் யூ கோயிங் டு ரிசீவ் பேராக்லிட்டோஸ், யூ ஹாவ் டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட். அதாவது அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பியூட்டிஃபுல்லாக ஒருத்தர் நரேட் பண்ணுறாரு. எனக்கு டக்குன்னு அது ஞாபகத்துக்கு வரல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன சொல்ல வர்றாருன்னா, கிரிகோரி அப்படின்றவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதுவரைக்கும் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸில் இருந்த ஆண்டவர் இப்போ சாக்ரமெண்டல் ப்ரெசன்ஸ்க்கு போயிடுறார். எப்பெல்லாம் நீங்கள் அவரை யோசிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் அவருடைய ப்ரெசன்ஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அப்போல்லாம் அவர் என்ன பண்ணுறார்? உங்க கூட இருக்கிறார். ஸோ என்னுடைய ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸை நீங்கள் பற்றி கொள்ளாதே, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ரெசன்ஸை நீ எப்பவுமே என்ன பண்ணிக்கோ, பற்றிக்கோ. ஸோ அந்த ஒரு டிரான்சிஷன் ஃப்ரம் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் டு ஸ்பிரிச்சுவல் அப்பியரன்ஸ்குள்ளே போகிறதுனால இது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஆன்சரு. ஜீசஸோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து சாக்ரமெண்டல் எக்ஸிஸ்டன்ஸ்குள்ளே போயிடுச்சு. சாக்ரமெண்டல் எக்ஸிஸ்டன்ஸ்னா யூக்கரிஸ்ட் சர்வீஸ். அப்போ இந்த யூக்கரிஸ்ட் என்ன சொல்கிறோம்? அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள், இல்லை திஸ் இஸ் மை பாடி, இல்லை broken ஃபார் யூ, அதை அவர் சொல்ல. அப்போ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, இட் இஸ் மை நியூ கவனன்ட், இது என்னுடைய பிளட் ஆஃப் த நியூ கவனன்ட், இதை நீங்கள் சாப்பிடுங்க, இது உங்களுக்கு. ஸோ அந்த புதிய அவருடைய அடையாளம் இப்போ எப்படி இருக்குன்னா, எப்போல்லாம் நம்ம அவரை ரிமெம்பர் பண்ணுறோமோ, எப்போல்லாம் அவரை நினைக்கிறோமோ, அப்போல்லாம் அவருடைய ப்ரெசன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபீல் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இதையே நீ பிடிச்சிட்டு இருக்காத, அப்படியும் நம்ம பார்க்கலாம். ரைட், ஓகே. தோமாக்கு வருமா? நான் சொல்லிடுறேன், இப்போ வருவேன் தோமாக்கு கண்டிப்பாக. இன்னொரு ரீசன் இருக்குது, அது வந்து இப்போ நாம் எதிர்பார்க்குற ஃபிசிக்கல் ரீசன். இங்கேயே நின்று டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, சீக்கிரமாக போயிட்டு என்னை பார்த்ததை போய் என்னுடைய டிசைபிள்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, கோ அண்ட் டெல், அர்ஜென்சி அகைன். இங்கேயே நின்று என்ன பண்ண வேண்டாம், ஓகே, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க. இதுக்கு ஏகப்பட்ட மீனிங் இருக்குது. ஜான் மட்டும் அப்படிதான். ஜான் இதுக்கு இன்னும் நான் 2 சொல்லிட்டேன், நீங்கள் 2-3 சொன்னீங்க. பட் ஜான் வந்து மிஸ்டிக்னா அனுபவிக்க முடியும், ஆனால் சொல்ல முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதான் மிஸ்டிக். யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் பட் யூ கேனாட் எக்ஸ்பிளைன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சொல்ல முடியாது. உங்கள் வேதனை அவங்கவுங்களுக்கு தான், அவங்க வேதனை, பழமொழி நிறையா இருக்குது அதுக்கு. அவங்கவுங்க வேதனையை சர்டைன் ஓகே ஒரு லெவல் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அது ஒருவேளை அந்த வேதனையை அவங்களும் அனுபவிச்சிருந்தாங்கன்னா அதை புரிஞ்சிக்க முடியும், மற்றபடி பண்ண முடியாது. சில விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ ஜானை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து அவர் அந்த மிஸ்டிக், ஒரு மிஸ்டிக்ன்றது ஆல்வேஸ் ஒரு சின்ன கேப் இருக்கு. அது வந்து நாம் எப்படி வேணால் அதை என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சிக்கலாம். சரி, ரைட். அடுத்தது ஜீசஸ் 19 அப்பியரன்ஸ். மேரி முடிஞ்சது, இப்போ அப்பியரன்ஸ் டு தி டிசைபிள்ஸ். ரைட். இப்போ இங்கே என்ன பண்ணுறாருன்னா, பூட்டி இருந்த கதவுகள், லாக்டு ரூமுக்கு நடுவில் வந்து ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, நிற்கிறார். இது எப்படி பார்க்குறது? ஆமாம், லிட்ரலாகவும் அதுக்கு மீனிங் சொல்ல முடியும், அப்படி எடுத்துக்கலாம். அதாவது அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பாடி ஸ்ட்ரக்சர். ஓகே, ரைட். அதுதான் பெரும்பான்மையானவர்கள் சொல்கிறாங்க. பட் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பூட்டி இருந்ததை நான் எப்படி பார்க்குறோன்னா, அதை வந்து அகைன் ஒரு மிஸ்டேக் லாங்குவேஜில் பார்த்தோம்னா க்ளோஸ்ட். வை க்ளோஸ்ட்? அவுட் ஆஃப் ஃபியர். எப்போல்லாம் பூட்டுறோம்? அவநம்பிக்கை, லாஸ் ஆஃப் ஹோப். அப்போல்லாம் சம்திங் வி க்ளோஸ். ஸோ ஜீசஸ் ஆல்வேஸ் இஸ் த காட் ஆஃப் பிரேக் த்ரூ, இல்லை? he breaks things. அப்போ எங்கெல்லாம் க்ளோஸ் ஆகுதோ அங்கெல்லாம் அவர் என்ன பண்றாரு, இருக்கார். ஸோ இதுக்கு மேலே முடிஞ்சிச்சின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருக்கவங்க நடுவில் போய் அவர் நிற்கிறார். ஸோ நம்ம அதை ஃபிசிக்கலாக யோசிக்கிறத விட ஸ்பிரிச்சுவல் மீனிங்கு தான் அங்கே யோசித்தோம்னா, அதுக்கு அப்புறம் பாடி இப்படி இருந்திருக்குமோ அப்படி இருந்திருக்குமோன்னு நம்மளை குழப்பிக்கிறத விட, எங்கெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணுறாரு, ஒரு அக்கேஷனில் அவர் அடிக்கிறதுக்கு கல் எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன போட்டிருக்குது, எப்படி போயிருப்பாரு? அகைன் உட்காந்து நம்ம ரிசர்ச் பண்ணி எப்படி காணாமல் போயிருப்பாரு, அது எப்படி டிஸப்பியர் ஆகிருப்பார் தெரியலையே. இன்ஸ்டெட் ஆஃப் அதாம்மா இருந்தாலும் நம்ம ஆராய்ச்சி அங்கே பண்ண வேண்டாம், அங்கே நம்ம ஸ்பிரிச்சுவல் மீனிங் எடுத்துக்கிறோம். ஸோ ஜீசஸ் அவங்களுடைய கண்ணிலேருந்து என்ன பண்ணிட்டாரு, அவங்களால ஜீசஸை இதுக்கு மேலே பார்க்க முடியல. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பிளைண்டாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க
அது நம்மளுடைய டோட்டல் நம்மளுடைய இதையே காஸ்பலை டைவர்ட் பண்ணிடும். இல்லை, இதை வந்து ஒரு சக்தி பவர் அப்படி சொல்லாமல் இதை ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெல்முக்கு நம்ம கொண்டு போனோம்னா அங்கே ஃபோர்ஸஸ் ஆஃப் டார்க்னஸ் ஜீசஸை என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அவங்கள பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கண்ணு இருந்தும் அவ்வளோதான், உங்கள் கண்ணுக்கு என்னை நீங்கள் பார்க்க முடியாது, ஏன்னா யூ ஆர் நாட் வித் காட், யூ ஆர் வித் ஈவில் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவல் மீனிங்கில் போனோம்னா த க்ளோஸ்டு டோர்ஸ், நிறைய க்ளோஸ்டு டோர்ஸ் நமக்கு முன்னாடி வைக்கப்படுது. ஆண்டவருடைய காஸ்பலுக்கு முன்னாடி நிறைய பூட்டப்பட்ட கதவுகள் இருக்குது. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஓப்பன், காடுடைய கிங்டம் எப்பவுமே எப்படி இருக்குது, ஓப்பன் டோர். ரெவலேஷன்ல பார்த்தோம்ல, ஓப்பன் டோர்ஸ். இது க்ளோஸ் டோர். எங்கெல்லாம் டோர் ஓப்பனா இருக்கு க்ளோஸா இருக்கோ அங்கெல்லாம் ஜீசஸ் என்ன பண்றாரு, ஓப்பன் பண்றாரு. ரைட், ஓகே, நம்ம அடுத்தது போயிடலாம். அங்க பார்த்து அவங்கள பார்த்து சொல்றாரு ஜீசஸ், என்ன சொல்றாருன்னா, பீஸ் பி வித் யூ, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படி சொல்றார். அதோட அர்த்தம் என்ன, யூ ஆர் நாட் இன் பீஸ். இதை நம்ம எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம், ரொம்ப லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம். நான் இந்த இதை வந்து ப்ராக்டிக்கல் டேர்ம்ஸில் நிற்கிறேன். ஜீசஸ் சொல்றாரு, உங்களுக்கு என்ன வேணும், சமாதானம், பீஸ். ஏன்னா உலகம் கொடுக்கிற, ஐம் நாட் கிவிங் யூ த பீஸ் விச் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட், மை பீஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பீஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றார். முன்னமே சொல்றார், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் என்ன பண்றேன், கொடுக்குறேன். என்னுடைய சமாதானம் என்ன தெரியுமா, அது கரேஜ், தைரியம். ஸோ நீங்க வெளில வாங்க, யூ கம் அவுட் அப்படின்னு சொல்றார். சரி, அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். பேக்ஸ், பேக்ஸ் ரொமானா, பேக்ஸ்ன்னு சொன்னா பீஸ் லாட்டின்ல. அப்போ ரோம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பேக்ஸ் பண்ணாங்க. என்ன பேக்ஸ் பண்ணாங்கன்னா, எங்க கூட நீங்க சமாதானமா இருந்தா the peace which comes from Jesus, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா fearless existence, பயம் அற்ற வாழ்க்கை. இயேசு கொடுக்க சமாதானம் எப்படிப்பட்டதுன்னா, யார் மேலே யாருக்கும் பயம் இல்லை, அவனவன் அவங்கவுங்க அத்தி மரத்தின் கீழே நிம்மதியா தூங்குவாங்க அப்படின்னு சொல்றதுனால அர்த்தம் என்னன்னா, யாரையும் நோ ஹார்ம், நோ வயலன்ஸ். இதுதான் ஜீசஸுடைய பீஸ். ஓகே, அடுத்தது பாருங்க. இப்படி சொல்லி ஜீசஸ் என்ன பண்றாங்கன்னா, ஆமா, அகைன் அண்ட் அகைன் ஜான் எம்பசைசஸ் பாடி ஆஃப் ஜீசஸ். அந்த ஊன்ஸ், அடிப்பட்டது, காயப்பட்டது, இது எல்லாம் ஜான் தான் அதை காட்டுறார். ஏன் அப்படின்னா, மற்ற 3 காஸ்பல் டைம்ல அவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. ஜான் எழுதுற டைம் செகண்ட் செஞ்சுரி டைம்ல உங்களுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்னா டொசட்டிசம் அப்படின்னு சொல்லப்படுகிற டாக்ட்ரைன், ராங் டாக்ட்ரைன் வந்துருச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜீசஸ் அப்பியர்டு, ரெசரெக்டட் லார்ட் அப்பியர்ட்னா பார்த்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான். அது இல்லை. ஜான் வந்து அதை ரெஃப்யூட் பண்ணி, அதை கண்டம் பண்ணி, ஒவ்வொரு முறையும், அதனால தான் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசிக்கிட்டே இருக்கேன் அகைன் அகைன். ஜான் வந்து என்ன பண்றாருன்னா, ஓப்பன் விட்னஸ். பாருங்க, அங்க பாருங்க, என்னுடைய ஊன்ஸை பாருங்கன்னு சொல்லி ஜீசஸா வாலண்டரியா அந்த ஊன்ஸ் என்ன பண்றாரு. அப்ப ஐயா, இப்போ உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பாடி ரிமைன்ஸ். எப்படி சிலுவையிலிருந்து இறக்குனாங்களோ அந்த ஊன்ஸோட அந்த பாடி என்ன பண்ணுது, இருக்கு. டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல, டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருச்சா? அதுக்கு காரணம் அவங்களோட இக்னரன்ஸா கூட இருக்கலாம். மேபி டார்க்னஸ், அவங்களுடைய இக்னரன்ஸ். பட் ஜீசஸ் உடைய சிம்பிளிசிட்டி, ஜீசஸ் உடைய ட்ரெஸ்ல சேஞ்ச் இருந்திருக்கலாம், அவங்களுடைய டிஸ்பிலீஃப். சூப்பர், தேங்க்யூமா, ஞாபகப்படுத்திட்டீங்க. இங்க நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும். நாட் ஓன்லி ஜீசஸ் என்ற வார்த்தையோட சேர்த்து யோவான் கர்த்தர் என்ற வார்த்தையை பயன்படுத்துறார். ஏன்? தேங்க்யூமா. ஏன்? கர்த்தர்னா என்ன அர்த்தம் இங்கிலீஷ்ல? கர்த்தர் மீன்ஸ் லார்ட். ஈப்ரூ, லார்ட்னா ஈப்ரூ யாவே, ரைட். யோவான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை லார்ட் அப்படின்ற ஹை கிறிஸ்டாலஜி, கிறிஸ்டாலஜில 2 இருக்குல்ல நம்ம பார்த்தோம்.
ஹை கிறிஸ்டாலஜி அப்படின்னா உயர்த்துறார், குளோரிஃபை பண்றார். ஏன்னா இஸ் நாட் ஆர்டினரி அப்படி கொண்டு போகாம குளோரிஃபைடு, மகிமைப்படுத்தப்பட்ட உயர்த்தப்பட்ட கிறிஸ்து, லார்ட். ரைட். இப்போ பாருங்க, நான் அது கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தேன், பட் நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. ஏன்னா அது இன்னொருத்தர் சொல்றாரு, அது அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரைட். ஜீசஸ் அங்க பாத்தீங்கன்னா அடுத்தது verse 21. ஜீசஸ் அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, லைக் ஃபாதர் ஐ எம் சென்டிங் யூ சொல்லி verse 22 பரிசுத்த ஆவியை என்ன பண்ணுங்க? எஸ், ஜொஹனைன் பென்டிகாஸ்ட். நோட் பண்ணிக்கங்க, ஜொஹனைன் பென்டிகாஸ்ட். பென்டிகாஸ்டல் சம்பவம் எப்போ நடக்க போகுது? இன்னும் 50 நாள் இருக்கு. 50 days they have to wait. ஆனா பிஃபோர் 50 days முன்னாடியே இங்க ஜீசஸ் என்ன பண்றாரு? ஏன்? இதுதான் நைசின் கிரீட்ல இருக்கக்கூடிய தேர்ட் பேசேஜ். இது 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 மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி. நீங்க உங்களுக்கு டைம் இருந்தா 1054 பிடிச்சுக்கோங்க. 1054 AD. 1054 ADல சர்ச் அப்படி ரெண்டா டிவைட் ஆகுது. கேத்தலிக் அண்ட் ஆர்த்தோடாக்ஸ் ரெண்டு சர்ச்சை டிவைட் ஆகுது. வை? வீட்டில் போய் படிங்க. 1054 வருஷம் சர்ச்சு டிவைட் ஆகுது. இந்த லாஸ்ட் பேராகிராஃப் ஒரே ஒரு லைன், பிதாவோடும் குமாரனோடும் கூட புறப்படுகிறவருமாய் இருக்கிற, பிதாவிலிருந்தும் குமாரிலிருந்தும் புறப்படுகிறவருமாய் இருக்கிற, ஃப்ரம் ஃபாதர் அண்ட் ஃப்ரம் சன் he comes out. இது இல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஒன்லி த்ரூ ஃபாதர் அப்படின்னு சொல்லி அவங்க பிரிஞ்சிட்டாங்க. அப்போ இல்ல கேத்தலிக் சர்ச் அண்ட் கேத்தலிக் சர்ச்லேருந்து வந்த ப்ராட்டஸ்டன்ட் சர்ச், இந்த ரெண்டு சர்ச்சும் we strongly believe இல்ல from father through son holy spirit comes. இப்படி சொல்லிடுறோம். ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட், ஃபாதர் சன். ஸோ ரெண்டு பேர் மூலமாகவும் புறப்படுகிறார். அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இந்த வசனம் தான். 2021 தமிழ்ல 22 வருது. 2021-22 அவர்கள் மேல் ஊதி. ஸோ ரெசரக்டட் லார்ட், நான் போவேனே ஆகில் தேற்றவாளன் உங்களுக்கு வருவார். பட் பென்டெகாஸ்டல் அது ஒரு ஈவெண்ட், அது ஒரு யூனிவர்சல் ஈவெண்ட். அதை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் த டே யூனிவர்சல் மிஷன் ஓப்பன் ஆச்சு. அது 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 செப்பரேட் ஈவெண்ட். பட் இது க்ளோஸ் ஈவெண்ட். இந்த 10 பேர் 10 டிசைபிள்ஸ், எஸ் 10 டிசைபிள்ஸ், இந்த 10 டிசைபிள்ஸ்க்கும் தனிப்பட்ட முறையில் இங்க ஊதுறார், பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்றார், ரிசீவ் ஹோலி ஸ்பிரிட் சொல்றார். அதோடைய நோக்கம் என்னன்னா, இவர் glorified God. So Jesus Christ has been elevated, glorified. He takes the place equal with Father. அந்த ஹோலி ட்ரினிட்டியை நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஹோலி ட்ரினிட்டியுடைய பேஸ் தான் இந்த வசனம். சரி, இது அடுத்தது போயிடலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு மிஷன் கொடுக்குறாரு, மிஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. forgive others, forgive the sins, forgiveness. அப்போ மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி மன்னிப்புடைய ஊழியத்தை அவங்களுக்கு செய்யறதுக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மிஸ், யாரு? தாமஸ் மிஸ். ஸோ தாமஸ்க்கு மட்டும் அவர் சொல்றாரு, என்னுடைய கையை என்ன பண்ணுங்க, தொட்டு பாருன்னு சொல்றாரு. அப்போ தாமஸ் ஒரு பதில் சொல்றாரு பாருங்க, அதுதான் முக்கியம். என்ன சொல்றாரு? 28 மை லார்ட், என் ஆண்டவரே, மை லார்ட் மை காட், மை லார்ட் மை காட். மை லார்ட்னா இல்ல, மை லார்ட் யாவே, மை லார்ட் மை காட். மை காட்னு சொன்னா யாவே, எலோஹிம், மை லார்ட் மை காட். ஸோ எங்க கொண்டு போனார் பாருங்க, ஆதியிலே ஃபர்ஸ்ட் வேர்ஸ் இந்த பைபிள், ஆதியிலே ஃபர்ஸ்ட் வேர்ஸ், ஆதியிலே தேவன் வானத்தையும்
பூமியையும் சிருஷ்டித்தார். எலோஹிம் கடவுள், தூய தமிழ்ல சொல்றதா இருந்தா கடவுள். எஸ் சேம் சேம். இப்போ நீங்க என்ன வேணா இன்டர்பிரட் பண்ணலாம். இப்போ பிரசங்கங்கள் அள்ளி வரும், அதுதான் சொல்ல வரேன் நான். ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ இன்ஸ் அண்ட் யூ கேன் பிரிங் அவுட் த ட்ரெஷர்ஸ். நான் ஃபுல்லாக சொல்லலை. இப்போ நான் சொன்னேன்னா இப்போ நமக்கு டைம் பயங்கரமாக ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். நீங்கள் இதில் எப்படி வேணால் கனெக்ட் பண்ணலாம். ஜீசஸ் த glorified God takes the form of the God who created the world. ஸோ இங்கே த்ரூ தாமஸ் என்ன கற்றுக்குறோன்னா, என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு சொல்லி கிரைஸ்டோடைய அந்த காட்ஷிப் டிவைனிட்டி அஃபர்ம் பண்றார். ரைட். அதுக்கு அடுத்தது ஜான் ஒரு சின்னதா there ends John's gospel. லிட்டரலி டிஸ்கிரிப்ஷன் போட்டு முடிச்சிட்டாரு. என்ன முடிக்கிறாரு? எப்பா என்னால் முடிஞ்சது ஏதோ எழுதிட்டேன், ஆனால் இது நான் எழுதாதது எவ்வளவோ விஷயத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறாரு. அதெல்லாம் எழுதுனா வேர்ல்டே பத்தாது அப்படின்னு சொல்லி ஒரேடியாக முடிச்சிட்டாரு. ரைட். பட் 29 ஒரு வசனம், அதை நான் சொல்லிடுறேன். அங்கே நம்மளை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கு. verse 29 mentions about us. யாரு? நியூ கம்யூனிட்டி. இப்போ பாருங்க அப்பியரன்சஸ். ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் டு மேரி, செகண்ட் அப்பியரன்ஸ் டு டிசைபிள்ஸ், தேர்ட் அப்பியரன்ஸ் டு தாமஸ், ஃபோர்த் அப்பியரன்ஸ் டு அஸ். நமக்கு தாமஸ் நீங்கள் வந்து பார்த்ததுனால நம்பிட்டீங்க, பட் கோயிங் டு பி ஒரு கம்யூனிட்டி வரப்போகுது, ஃபியூச்சர் கம்யூனிட்டி. தே கான் see me, they may not see me, but they will believe me அப்படின்னு சொல்ற ஒரு blessed கம்யூனிட்டியே யாரு? we are the blessed community. ரைட். ஸோ நமக்கு ஜீசஸ் சாக்ரமெண்டல் எக்ஸிஸ்டன்ஸ், பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் எங்க 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 இஸ் வித் அஸ். அவர் எங்க இருக்காரு? விபிஎஸ் ஃபுல்லா அவர் எங்க இருக்காரு கேட்டா எல்லாம் எங்க பண்றாங்க, இப்படியே காட்டிட்டாங்க, இப்படியே மேலே மேலே மேலே. பட் இஸ் வித் அஸ். அப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு when we teach little ones, we have to teach them Jesus எங்க இருக்காரு? is with us as a sacramental existence. அவர் நம்மோடு கூட அவர் வந்து இருக்காரு. எப்போல்லாம் நம்ம அவரை நினைக்கிறோமோ அப்போல்லாம் அவர் we can feel his presence அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ரெண்டு விஷயம் முடிச்சிடுறேன், ஏன்னா யூ ஹேவ் டு ரைட் எக்ஸாம் இல்லை. ரைட். கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. ஓகே ரைட். 2 things. ஃபர்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் சாப்டர் 21 இஸ் எபிலாக். எபிலாக் அப்படின்னு சொன்னால் தமிழில் கரெக்டாக சொன்னால் பிற்சேர்க்கை. பிற்சேர்க்கை. இட்ஸ் நாட் கன்க்ளூஷன். ஆடட். எபிலாக். இபிஐ. எபிலாக். இப்போ ஜான் சேர்த்திருக்கலாம், இல்லை ஜானுடைய சர்ச் கம்யூனிட்டி அவருடைய டிசைபிள்ஸ் சேர்த்திருக்கலாம். ரைட். எது வேணா நமக்கு தெரியாது, வி டோன்ட் நோ. ஏன் அவங்க அதை சேர்த்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு சில காரணம் இருக்குது. என்னன்னா, ஜானே இப்போ நம்ம ஒரு புக் எழுதுறோம், லைக் மெமோயர், ஒரு ஞாபக புஸ்தகம் நம்மளை பற்றி எழுதுறோம். எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் முக்கியமான விஷயத்தை விட்டோமேன்ற மாதிரி ஜான் வந்து ஆட்ஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா 2 விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கலிலேயாவை மிஸ் பண்ணிட்டார். கரெக்டா? ரெசரக்டட் லார்ட் எங்க போனாரு? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு முன்னே கலிலேயா. ஜீசஸ் உடைய மூச்சு மினிஸ்ட்ரி எல்லாம் எங்க இருந்துச்சு? கலிலேயா. மார்க்க பார்க்குறோம், ஆல்மோஸ்ட் மார்க் அண்ட் ஜீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலிலேயன் சென்டர்டு மினிஸ்ட்ரி தான். ஜெருசலேமை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் அவங்க பெருசாக அங்கே எதுவும் எதிர்பார்க்க முடியாது. பட் கேலிலி, ரூரல் கேலிலி. ரைட். ஸோ ஜான் அவருடைய ரெசரக்ஷன் ஈவெண்ட் ஃபுல்லாகவே ஜெருசலேமில் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்பியரன்சஸை இன்னும் கொஞ்சம் பின்னாடி கொண்டு போகிறார். இங்கே பார்த்தா கலிலேயாவில் அங்கே போட்டிருக்கு பாருங்க, பழக்கமான இடம். எந்த இடம்? திபேரியா கடற்கரை ஓரம். இல்லை, ஒரு அற்புதமான ஒரு பாட்டு இருக்குல்ல, கலிலேயா கடற்கரை ஓரம் அப்படின்னு. ஸோ அந்த திபேரியா கடற்கரை தான் அவருக்கு ஃபேவரட்டான ஒரு இடம். அங்கே வந்து நிற்கிறார். அகைன் ஜீசஸ் அப்பியர்டு 7 other disciples. அதே தான், சேம் டீம். இங்கே என்ன நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் பார்க்குறீங்க, பீட்டருடைய லீடர்ஷிப். ஆனால் இந்த லீடர்ஷிப்பு சர்ச்சில் இல்லை, போட்டில். ஓகே, எனிவே பீட்டர் ஒரு லீடர்ன்றதை காட்டுறாரு. எப்படி காட்டுறாருன்னா, மீன் பிடிக்கிறாரு,
ஆஃப் நேக்கட் ஆர் செமி நேக்கடா அங்க இருக்கிறாரு. ஜீசஸை பார்த்தவொடனே என்ன பண்றாரு? ஆமா, ட்ரெஸ்ஸை கொடுங்கப்பா அப்படி ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு குதிக்கிறார். ரைட். ஜீசஸ் முன்னாடி அவர் என்ன பண்றாரு? ஒன்று ரெஃபரன்ஸ், குருநாதர் வந்துட்டாரு, ஸோ ஒரு டீச்சர் வந்துட்டாருன்னு ஒரு மதிப்பு. இன்னொன்று ஜீசஸை பார்த்தோன்னே கடலில் குதிக்கிறார். ஏன்னா இவர் அப்படியே அப்போதுலேருந்தே குதிச்சு பழகிருக்கிறார். ஒரு முறை குதிச்சார், அவரை காப்பாற்றிட்டார்ல. ஸோ அவர் முன்னாடி தான் அவர் எப்போவுமே ஷோஸ் இஸ் இது. நம்ம கிளாஸில் கூட இந்த குட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் உள்ளே வரதுக்கு முன்னாடியே நோட்டு புக் எடுத்து காட்டிடுவான். சார் 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 ஹோம் ஒர்க் டன் சார் அப்படி. அடா பாவிகளா, முடிக்காதவங்க பிரைட் ஹோம் ஒர்க் பண்ணாதவன் பின்னாடி இருந்து ஒரி பண்ணிக்கிட்டு இருப்பான். இல்லை நல்ல பிள்ளைங்க முன்னமே என்ன பண்ணிடும்? நோட் எடுத்து காட்டிடும். ரைட். ஸோ பீட்டர் என்ன பண்ணிட்டாரு? அது ஆண்டவர் தான் ஐயா. அங்கே என்ன எப்படி சொல்கிறார் பாருங்க, இந்த ரெவலேஷன் எப்படி சொல்கிறாரு? ஜீசஸை பார்த்தவொன்னே என்ன சொல்கிறார் பாருங்க. கர்த்தர். எப்படி? பீட்டர் இதுக்கு முன்னாடி அப்படி சொன்னதில்லை. ரபி, கிறிஸ்து அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாரு? அவ்வளோதான். ஸோ உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு அந்த ஸ்டேட்டஸ்கோவை கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அவர் யாரு? கர்த்தர், யாவே. ஆமாம்மா, ஆமாம். யோவான் சொல்லி பேதுரு அதை ரெவலேட் பண்ணி குதிச்சிட்டாப்ல. அப்போ கிட்டத்தட்ட 200 முழ தூரத்துக்கு முன்னாடி குதிச்சிட்டாப்ல. முங்கிற தூரம் தான். பட் என்ன தான் பார்த்துக்கலாம், ஆண்டவர் வந்துட்டார் சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி குதிச்சிட்டாப்ல. ஒன்று. செகண்ட், இந்த ஃபிஷ் நம்பர், டைம் ஆயிடுச்சு. ஃபிஷ் நம்பர் 153. எனி சிக்னிஃபிகன்ஸ்? ஒருத்தர் சொல்றாரு 154 மீனுங்க. ஏன்னா ஒரு மீன் தான் அங்கே பொறிச்சிட்டு இருக்காங்கல்ல. சொல்லுங்க. why 153? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஹீப்ரூல எல்லா கவுண்ட்டுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. ஸோ அந்த 153 கவுண்ட் பண்ணா என்ன வார்த்தை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பே சாரி ரைட். பெனி எலோஹிம். பெனி எலோஹிம்னா சன்ஸ் ஆஃப் காட். 153, 153 ஃபிஷஸ். கோ கேட்ச் ஆல் த ஃபிஷஸ். நீங்க ஆண்ட போய் பிடிச்சி, மிஷன் ஸ்டேட்மெண்ட். ஆண்டருடைய பிள்ளைங்களா என்ன பண்ணுங்க? எல்லாரையும் வலைன்றது காஸ்பல். பிடிங்க. பிடிச்ச மீனெல்லாம் என்னவா மாறும்? ஆண்டவருடைய பிள்ளைங்களா? பெனி அப்படின்னா, பென்னா என்ன அர்த்தம்? சன்னு அர்த்தம் எபிரேய பாஷையில். பென். ரைட். ஸோ நீங்க பிடிக்கிறதெல்லாம் என்னவா மாறும்? ஆண்டுடைய பிள்ளைங்களா மாறும் அப்படியும் சொல்றாங்க. ரைட்டு. இன்னொன்று ஃபிஷ். நேரம் அதிகமாக இருக்கிறனால டக்குன்னு முடிக்கிறேன். ஃபிஷ் கிரீக். ரைட். இக்துஸ். ICTHUS. இக்தஸ். இது கிரேக்க பாஷை. இக்தஸ் இப்படி எழுதிக்கோங்க. எல்லாமே தெரிஞ்சதுண்ணா. இக்தஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிஷ். இக்தஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஈசுஸ். சொல்லுங்க. எக்ஸ்க்கு கிறிஸ்டோஸ். தீட்டாக்கு என்னது? தியோஸ். உயோஸ். எஸ் சொட்டீரியோஸ். மீனிங் ஜீசஸ், இயேசு கிறிஸ்து, தியோஸ் கடவுள் மகன், சேவியர் ரட்சகர். இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன் ரட்சகர். இக்துஸ்னா மீன்.
அதனால தான் ஆதி திருச்சபையில் மீன் இருக்கும். சபைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய சிம்பலிக்ஸம் லாங்குவேஜஸில் ஆல்டரில் மீன் இருக்கும். எஸ், ஃபிஷ் இருக்கு, ரைட். ஸோ இந்த ஃபிஷ் இண்டிகேட்ஸ் இக்தோஸ், இயேசுஸ் கிறிஸ்துஸ் தியோஸ் உயோஸ் சொட்டீரியோஸ், சொட்டர் சொட்டர். கண்டிப்பா மீன், அதே தான் அடையாளம். ஸோ 153 ஃபிஷ்ஷஸ். இன்னொருத்தர் சொல்றாரு அந்த கலிலேய கடலில் 153 வகையான மீன் இருந்துச்சு. ஸோ தே காட் ஆல் த ஃபிஷ்ஷஸ், ரைட். ஓகே, ஸோ இது ஒரு யூனிவர்சல் மிஷனுக்கான அழைப்பு. 153 மீனையும் பிடிக்கிறதெல்லாம் ஆண்டோட பிள்ளையா மாத்திருங்க, ரைட். அதை தான் சொல்ல வருது. அந்த செகண்ட் பார்ட் ஜீசஸ் வந்து அங்க பாருங்க, verse number 12. No one raised any question to him. ஏன்னா எல்லாரும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவர் யாரு. அதில் டவுட்டே இல்லை. அப்புறம் இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு யூக்கரிஸ்ட், யூக்கரிஸ்ட் கரெக்டா, யூக்கரிஸ்ட் டிவைன் பிரசன்ஸ். எஸ், பிரெட். That and all later tradition. Even some churches they use oil also instead of wine. So it is like we have to observe that particular things as the body of Jesus Christ, which representatives of Jesus body. That's it. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா the third appearance அப்படின்னு சொல்றாரு ஜான். Then finally பீட்டரை பார்த்து ஜீசஸ் வந்து கேட்குறாரு. 3 times Jesus asked. என்ன கேட்குறாருன்னா, என்கிட்ட அன்பா இருக்கியா, என் ஆடுகளை. ஓகே, இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா அர்த்தம் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜீசஸ் பிரேக்ஸ் ரோமன் பேட்டர்னேஜ். கமாண்ட் பண்ணலை, கெஞ்சுறார். ஜீசஸ் நினைச்சா என்ன பண்ண முடியும், கமாண்ட் பண்ண முடியும். ஆனால் அவருடைய சிஸ்டத்தில் கமாண்ட்மெண்ட் கொடுக்குறாரு, பட் கமாண்ட் பண்ணலை, கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு. லவ் ஈச் அதர்ன்னு சொல்றாரு, ஒருவர் அன்பா இருங்கள்னு சொல்றாரு. பட் இங்க கமாண்ட் பண்ணலை. அதுக்கு என்ன சொல்ற, கமாண்ட் பண்ணலை, ரெக்வஸ்ட் பண்றாரு. ரெக்வஸ்ட் என்ன பண்றாரு, ஜீசஸ் ரெக்வஸ்ட் பண்றாரு. இதுதான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும், we should not make rule, we should not make rules. கமாண்ட் பண்றது அப்படி இல்லை, டிக்டேட். நோ மோர் டிக்டேஷன்ஸ். நம்ம என்ன பண்ணணும், ஆமாம், டிக்டேஷன் வந்து ஒரு சின்ன வயசில் நம்ம டிக்டேட் பண்ணி தான் நம்மளை வளர்க்குறாங்க. இது படிச்சாகணும், வாய்ப்பாடு படி, மனப்பாடம் பண்ணு. பட் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் இட் இஸ் லைக் ரெக்வஸ்டிங். அப்போ அந்த ரெக்வஸ்டிங்கை தான் இங்கே சொல்கிறாரு. 3 முறை ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. 3வது முறை ரெக்வஸ்ட் இன்னும் போய் பீட்டர் கம்ப்ளீட்டாக உடஞ்சி அழுகுறார். இதுதான் லவ் பேஸ்ட் லீடர்ஷிப். லவ் பேஸ்ட், அன்பில் நிறைந்த தலைமைத்துவம், சர்வெண்ட் லீடர்ஷிப். இதெல்லாம் அதோடைய பேஸ். சரி, அது போதும். அதுக்கடுத்து கடைசியா பீட்டர் போன போக்கில் கொஞ்சம் கிட்ட கூப்பிட்டு பேசிட்டாலே போதும்ல, அடுத்த கொஸ்டின் கேட்க தோணும். கூப்பிட்டாரு, ஓகே சொல்லியே விட்டுருக்கணும். இவர் என்ன கேட்குறாரு, சரி என்ன பற்றி சொல்லிட்டீங்க, வாட் அபவுட் ஹிம் அப்படின்னு கேட்குறாரு. யாரை பற்றி? ஆமாம். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த அன்பான சீசன், நான் வர வரைக்கும் இவன் இருந்தால் உனக்கு என்ன, நீ ஏன் பின்னாடி வா அப்படின்னு சொல்கிறார். ஸோ அங்கே வந்து உடனே அது ஒரு தப்பான ஒரு, ஜானே ஒத்துக்கிறார். உடனே ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. ஜான் வந்து அன்டில் ஜீசஸ் கம்ஸ் வில் பி தேர், அப்படிலாம் இல்லை. அது அப்படி அவரே ரெஃப்யூட்ஸ், அப்படிலாம் இல்லை. ஜீசஸுடைய மினிஸ்டீரியல் லீடரா பீட்டர், மிஸ்டிக்கல் யூனியன் வித் ஜீசஸ் எப்போவுமே அந்த பிலவட் டிசைபிள் தான் எடுத்துக்கிறார். அதை அவர் ஒரு மிஸ்டிக்கா, அதை பற்றி யாருக்குமே புரியாத மாதிரி என்ஸ் தேர். ஓகே, அப்புறம் ஜீசஸ் வந்து பீட்டருக்கு ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. என்னன்னா, நான் லீடர்ஷிப் கொடுக்குறேன், என் ஆடுகளை மேய்ச்சிக்கோ, ஆனால் அதே நேரத்தில் உனக்கு சஃபரிங், யூ ஹாவ் டு சஃபர், பர்சிக்யூஷன்ஸ் இருக்கு. ஒரு நாள் உன்னை விரும்பாத இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க. ஸோ நீ எப்பவுமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஒன்றை ஒரு நாள் கமெண்ட் பண்ணுறதுக்கோ வரும் அப்படின்னு ஜீசஸ் சொல்கிறாரு. ஸோ இயர் எண்ட்ஸ் த காஸ்பல் ஆஃப் ஜான். ஸோ நெக்ஸ்ட் வீக் நாம் பென்டடியூக் பார்க்கலாம். எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த பைபிள் ஸ்டடி கோர்ஸை சந்தோஷமாக நாங்கள் முடிக்க
கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து நடைபெற போகிற எல்லா கோர்ஸ்லையும் கடவுளுடைய கிருபை இருக்கட்டும், ஆசீர்வாதம் இருக்கட்டும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ஜெபங்களை நல்ல பிதாவே.